வணக்கம். மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, சனீஸ்வர பகவானை பற்றி பார்ப்போம். சனீஸ்வரன் எல்லாரும் சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ, சனி பகவானுக்கு எனக்கு 7 சனி ஆரம்பிச்சிருச்சா, அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சா, அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சா, கண்ட சனி இருக்கா, அஷ்டம சனி இருக்கா, 7 நாட்டு சனியில் ஜென்ம சனி ஓடின்னு இருக்கா, இந்த மாதிரி. பொதுவாகவே சனி பகவானை பார்த்து எத்தனை பேரும் பயப்படாதவங்க, திருநள்ளாருக்கு ஓடாதவங்களை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் விதிக்காரகன், ஆயுள்காரகன். தராசுன்ற ஒரு ராசி சின்னத்தில் துலாத்தில் போய் அவர் உச்சமடைவார். இது என்ன சொல்லுது? அவர் யார் பக்கமும் சாய மாட்டார். நீதி, நேர்மை, தர்மத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னா ஜென்மாந்திரத்தில் அந்த தப்புக்கு ஈக்குவலான கஷ்டங்களை தன்னுடைய காலங்களில், தன்னுடைய தசாபுத்தியிலும் கோச்சார காலங்களிலும் அவர் தண்டனை கொடுத்து, நண்பன்னா யார், உறவுனா யார், மனைவின்னா யார், குழந்தைன்னா யார், தகப்பன்னா யார், அம்மானா யார், அக்கா யார், தங்கச்சி யார், தம்பி யார், உறவு யார், கார்ப்பரேட் பாஸ் யார், ஓகே, பிஸ்னஸ்னால் என்ன, நேரம்னா என்ன, நம்மளுடைய டெசிஷன் ஏன் தப்பாக எடுத்தோம், எல்லாத்தையுமே அந்த நேரத்தில் நமக்கு எடுத்து சொல்லுவார், எடுத்து உரைப்பார். அதை தான் நம்ம கஷ்டம் அப்படின்றோம். என்றைக்குமே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டோம்னா நம்ம யாரும் லைக் பண்ணுறதில்ல கஷ்டத்தை. எப்பவுமே மனுஷனுக்கு என்ன சுகமாக இருக்கணும், அவனுக்கு தேவையானது அவனுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். அது அப்படி அல்ல. கண்ணதாசன் ஒரு பாடல் அருமையாக சொல்லியிருப்பார். இன்பமும் துன்பமும் இயற்கையின் நியதி, ஏற்றத்தாழ்வுகள் மனிதனின் வியாதி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். பிரமாதம். ஹார்ட் பீட்டி நமக்கு எக்கோகிராமில் மேலேயும் கீழேயும் டன் டன் சவுண்ட், அந்த மாதிரி வாழ்க்கை மேலேயும் கீழேயும் சுற்றி சுற்றி அடிக்கும் பொருளுக்கு ஏங்கிடும் பொருளற்ற வாழ்த்தை துரத்தி கொண்டே இருக்கிறது. ஆகவே அந்த சனி பகவான் ஜோதிடத்தில் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் பார்க்கலாம். நல்ல கிரேட் அஸ்ட்ராலஜிஸ்ட் பேசியிருப்பாங்க. பரம்பரை ஜோதிடர்கள் இருக்கலாம், இல்லை திருவள்ளுவர் குலத்தில் சார்ந்தவங்க ஜோதிடத்தில் மேம்பட்டவர்கள், அவர்கள் பேச கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கலாம். நானும் என் சிற்றறிவுக்கு எட்டிய வரை என்னுடைய 25 ஆண்டு கால ஜோதிட ஈடுபாட்டின் அடிப்படையிலும் நான் என்ன சொல்ல வரான்னா, சனி பகவான் ஒரு எளிமையாக ட்ரீட் பண்ணாதுங்க. அவரும் நல்லவரே. குரு பகவான் என்னதான் இயற்கை சுபக்கிரகம் பொது சுபர் அப்படின்னாலும் துலாத்துக்கு அவர் 3-6 கொடிய பாவியாகிறார். அதே துலாத்திற்கு சனி பகவான் இயற்கை பாவகிரகம் சுபத்துவம் அடைந்து 4 கேந்திர திரிகோணத்திற்கு அதிபதியாகி முதல் தர யோகத்தை கொடுக்க ராஜ யோகாதிபதி ஆகிறார். இதிலேருந்து என்ன செய்கிறது? அவன் நம்ம லக்னத்துக்கு யாருங்க? நம்ம லக்னத்துக்கு வந்துடணும். முதல்ல அவன் யார், என்ன, அவன் நம்ம லக்னத்துக்கு எந்த பாவத்திற்கு, எந்த ஸ்தானத்திற்கு உரியவன்? ஒரு கேந்திரத்துக்கு திரிகோணத்துக்கு உரியவன். அப்போ அவர் தாங்க யோகரு. சில ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க, நல்ல ஃபேமஸ் ஜோதிடர்கள் கூட, ரொம்ப நூல் எழுதினவங்க கூட அவர்கிட்ட சோம்பேறித்தனம் இருக்கும். அவர் கஷ்டத்தை கொடுப்பாரு. அவர் அழுகன் இருக்க இடத்துல வேலை செய்ய வைப்பார். செகண்ட் ஹேண்ட் காரை வாங்க வைப்பார். பாலடைஞ்ச வீடை வாங்க வைப்பார். ஏராளமான வேலையாட்களை வருவார். வேலை அதிகமாக இருக்கும். இது மாதிரிலாம் இருக்கேன். அவருடைய காரகத்துவம்லாம் நாங்கள் சொல்கிறதுலாம் உண்மைதான். எப்போது அவர் முதல் தர யோகத்தை கொடுக்க கடமைப்பட்டவனாகின்றானோ அப்போதே அவர் சனி கொடுக்க எவர் தடுப்பாருங்க? இந்த பழமொழி உண்மையான பழமொழி. அனுபவப்பட்ட ஜோதிடர்கள் என்னை ஒத்துப்பாங்க. சனி கொடுக்க எவர் தடுப்பார்? ஆகவே சனி பகவானானவர் மென்மையான நீதிமான். இவர் உங்களுக்கு யோகக்காரகனாக வரணும்னாலே நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும். சனி பகவானுடைய நட்சத்திரமான பூசம் மனுஷம் உத்திரட்டாதியில் பிறந்திருக்கணும்னாலே, அதாவது கடகராசிலேயோ, அனுஷம் விருச்சிக ராசிலேயோ, மீன ராசிலேயோ திரிகோணங்கள் தான் லைஃபே. சரி, அதாவது ஒரு சாப்டர் அப்புறம் பேசுவோம். ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. 1, 5, 9 கெட்டுனா ஒரு ஜாதகம் கெட்டு போச்சு. ஆகவே இந்த சனீஸ்வர பகவானை நாம் பிரதி சனிக்கிழமை தோறும் வழிபட்டு சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரங்களை பாராயணம் செய்து ஆஞ்சநேயரைக்குரிய ஸ்ரீராம ஜெயத்த மந்திரத்தை தினந்தோறும் பாராயணம் செய்வதும் எழுதுவதும், சனிக்கிழமை தோறும் 108 நாட்களில் 108 முறை பாராயணம் செய்வதும் நம்மளுடைய தீய வினையிலிருந்து நம்மளை காப்பாற்றும். குறிப்பாக சனி திசை நடப்பவர்களும், கோச்சாரத்தில் 7 நாட்டு சனியிலும், கண்ட சனியிலும், அஷ்டம சனியிலும், அர்த்தாஷ்டம சனிகள் இருப்பவர்களுக்கும் இது ஒரு சால மருந்து. அடுத்தது அவர் வழிபட வேண்டிய தெய்வங்கள். பொதுவாகவே எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு சனி வந்துருச்சா சார், அதனால் நான் திருநள்ளாரை போக சொன்னாங்க சார் அப்படின்னு.
என்னுடைய கருத்து என்னவென்றால், அவர் தான் உங்கள் உடம்புலேயே வந்து உட்கார்ந்துட்டார். ஜென்மத்திலே வந்து உங்கள் மேலேயே உட்கார்ந்துட்டார். அதை போய் அவர் நீங்கள் பார்க்கணுன்ற திருநள்ளா போன்ற அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக சனி பகவான் பிடிக்காத 2 பேர். ஒன்று விநாயகப் பெருமான், மகா கணபதி, மற்றொன்று ஆஞ்சநேயர். இவர்கள் இருவரைத்தான் சனி பகவான் பிடிக்கவில்லை. ஆகவே இவர்கள் இருவர் வழிபாட்டையும் நீங்கள் சிரத்தையோடு சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானையும், பிரதி சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரையும், ஆஞ்சநேயருடைய மூல காயத்ரி மந்திரங்களையும் சுந்தரகாண்ட பாராயணங்கள் செய்வதன் மூலமாகவும், சனி பிரதோஷ காலங்களில் சிவபகவானுக்கு பூஜை புனஸ்காரங்கள் பொருட்களை வாங்கி கொடுத்து அதில் கலந்து கொள்வதனாலேயும், சனி பகவானுக்குரிய சனீஸ்வரனான இந்த சனி பகவானுக்குரிய சனிக்கிழமைகளில் ஏதேனும் ஒரு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் உடல் ஊனமுற்றவர்களை, கருப்பு நிறத்தில் உள்ளவர்களை பார்த்தால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். சனி பகவான் மிகவும் பிரீத்தி அடைவார். மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார், அல்லது தன் சோதனையை சற்று குறைத்துக் கொள்வார். ஆகவே அப்பேற்பட்ட ஈஸ்வரன் பட்டம் இங்கே யாருக்குமே கிடையாதுங்க. ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரு சனீஸ்வர பகவானே. வேற எந்த கிரகம் எது யோகத்தை கொடுத்தாலும் கோச்சாரத்தில் சனி கெட்டிருந்தால் யோகத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாது. ஆகவே சனீஸ்வர பகவானை நல்லவர்களை ஒன்றும் பண்ண மாட்டார். அவர் பிறருக்கு உபகாரம் செய்பவர்களை, சர்வீஸ் மைண்டில் உள்ளவர்களை சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார். யார் செல்ஃபிஷாக இருக்கிறார்களோ, யார் சுயநலமாக இருக்கின்றார்களோ, யார் மற்றவ சொத்தை ஆட்டையை போகணும்னு நினைக்கிறார்களோ, இந்த மாதிரி விஷயங்கள் அதர்ம வழியில் நடக்கிறார்களோ, இவர்களை சனி பகவான் கைவிட்டு விடுவார். அதே நேரத்தில் கடுமையாக உழைப்பவர்களைத்தான் சனி பகவானுக்கு பிடிக்கும். உழைக்க வைத்து முன்னேற்றுவார். ஒரு ராகுவை போல் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க தெரியாது, மக்கள் பணத்தை சூட்டை ஆடுறேன், ஆட்டையை போடுறேன், லஞ்ச பணம் வாங்குகிறேன், ஓகே நான் வந்து கள்ளக்கடத்தல் பண்ணுறேன், இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், வெளியில் சொல்ல முடியாது. ராகு பண்ணுற பிஸ்னஸை வெளியே சொல்ல முடியாது. சுக்கரனோ புடின்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பான், ஆனால் அதெல்லாம் நிலைக்க போகிறது. சனி ஒருவருக்கு கொடுத்தால் 7 திறமைக்கு நிலைத்து நிற்கும். ஆகவே அப்பேற்பட்ட சனி பகவானை சனிக்கிழமை தோறும் நாம் வழிபட்டு அவரின் அருளை பெற்று நல்லபடியாக நாம் இருவரும் அவருடைய அனுகிரகத்துக்கு ஆளாகி, பாத்திரத்துக்கு மதிப்புக்கும் ஆளாகி, அவருடைய சோதனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். தெய்வ பலம் ஒன்று இருந்தாலே போதும். ஒரு ஜாதகத்தில் இருக்கின்ற எப்பேற்பட்ட தோஷங்களையும் அது விலக்கி நிவர்த்தி தனித்து, விலக்கி நிவர்த்தி தனித்து, ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஆகவே அதாவது ஒரு சோதனை வருகின்றிருந்தால் அது நாம் அந்த சோதனையை வினைய அனுபவத்திற்கு அதை அனுபவிக்கணும். நம்ம அதனால தான் இந்த பிறவி, அதுக்கு தான் இந்த பிறவி. ஆனால் அந்த சோதனையை தெய்வ வழிபாட்டின் மூலியமாக, பூஜை புனஸ்காரங்களின் மூலியமாக, தர்ம காரியங்களை தானம் தர்மம் செய்வதன் மூலியமாக நாம் அதை குறைத்து கொள்ள முடியாது, தணிக்கலாம். குறைத்து கொள்வது என்பது 10% வர்றதை நான் 90% எதுவுமே மாற்றாது. சாரி, அதில் எனக்கு உடன்பாடு அல்ல. ஆனால் தனியும் என்ற வார்த்தை வேகமாக வந்து ஒரு பாறாங்கல் தலையில் விழுந்தால் எப்படியோ, ஆனால் தெய்வ நம்பிக்கைகள், பூனை புனஸ்காரங்களையும் சரிபகவான் வழிபாடுகளும் செய்வதால் நெல்லிக்காய் அளவு கால், சிறிய அளவில் சைஸ் வில் பி லைட்டர், அதோடைய இம்பேக்ட் வில் பி லைட்டர், தனியும். நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள். பெரிய பாறாங்கால் தலையில் விழுந்தா அவ்வளவுதான். சின்ன நெல்லிக்காய் அளவு கல் விழுந்ததுன்னா, கல் விழுறது என்பது விதியின் செயல், நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு கர்மா. ஆனால் தெய்வ நம்பிக்கை அப்படியே புரட்டி போட்டுவிடும். ஆகவே தெய்வ நம்பிக்கையை நாம் அதிகப்படுத்தி சனி பகவானுக்கு, மற்றவங்களுக்கு உதவி செய்து சனி பகவானுக்கு முக்கிய ஒரு பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு ஓனர், கம்பெனி ஓனர், ப்ரொப்ரைட்டரி ஓனர்ஷிப்ஸ் யார் இருந்தாலும் பிறரை வேலை வாங்கி 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 அவர்களுடைய சேமல நலத்தை பேணாமல் அவர்களுக்கு குறைவாக கூலியத்தை கொடுத்து கொண்டு அதிகமான லாபத்தை சுரண்டுபவர்களை சனி பகவான் தண்டிப்பார். மாறாக உழைப்புக்கு ஏற்ற கூலியை, அதுவும் முகமது நபிகள் சொல்வதைப் போல இஸ்லாமில் ஒரு கருத்து உண்டு. வேலை செய்தவனுடைய வேர்வை போவதற்குள், ஆவியாவதற்குள் அவனுக்கு உரித்த தகுதியான நிறைந்த கூலியை கொடு. ஆகவே அப்பேற்பட்ட தன்னலமற்றவர்களை சனி பகவானுக்கு மிகவும் பிடிக்கும். சேவை செய்வர்களை பெறவர்களுக்கு பிடிக்கும். ஆகவே அப்பேற்பட்ட சனி பகவானை சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து, ஓகே, எள் கலந்த சாதமிட்டு, காக்கைக்கு சாதமிட்டு, ப்ளூ கலர் மலர்களால் அவர்களுக்கு அர்ச்சனை செய்து, அதாவது ஊதா கலர் மலர்களால் அர்ச்சனை செய்து, யமனுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் அனுமன் பகவானையும் வழிபட்டு, ஆஞ்சநேயர் தான் ரொம்ப மெயின்.
ஆஞ்சநேயரை ஒரு முறை ஒரு வாரம் நீங்கள் வெத்தலை மாலை சாப்பிட்ருங்க. இன்னொரு வாரம் அதே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஒரே கோயிலில் பண்ணுங்கள். முடிந்தால் ஒரே கோயிலில் பண்ணுங்கள். யுவர் ட்ராவலிங்னா மாற்றிக்கொள்ளலாம், அது தவிர்க்க இயலாது. ஆனால் உங்களை போக விடாது, போகுங்கள். இன்னொரு வாரம் பெருமாள் கோயில் இருக்கும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றுங்கள். இன்னொரு வாரம் துளசி மாலை சாற்றுங்கள். மற்றும் சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அருகம்புல், ஒரே ஒரு அருகம்புல்லை கூட மனதார கொடு அவருக்கு செலுத்தி சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்க தெய்வ நம்பிக்கையை கைவிடாதீர்கள். நம்பினோர் கெடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு. இன்றும் அடுத்த வாரம் வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கின்றேன். சுபம். நன்றி. வேறு ஏதாவது உங்களுக்கு ஐயம் இருந்தால் வாட்ஸ்அப் சேனலின் மூலியமாகவும், வாட்ஸ்அப்பின் மூலியமாகவும், யூடியூபில் கமெண்டின் மூலியமாகவும் தாங்கள் என்னை அணுகலாம். எப்பேற்பட்ட ஜாதக பலாபலங்கள் இருந்தாலும், கேள்விகள் இருந்தாலும், நான் அதற்கு சுப ஓரைகளில் சுப நேரத்தில் கணித்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக பலனை கொடுக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் என்னுடைய ரிட்டர்ன் சிக்னேச்சரோடு வேண்டுமென்றாலும் நான் எழுதி அனுப்பி வைக்கின்றேன். இது இரண்டுமே நல்ல நேரங்களில் நல்ல சுப ஓரைகளில் மட்டுமே நான் செய்வேன். ஆகவே ஜோதிடத்தை சிரத்தையாக செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை உடையவன் நான். ஆகவே வரக்கூடிய எல்லா ஜாதகத்தையும் நான் ஒற்றுக்கொள்வது அல்ல. ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட கேள்விகளுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு பதில் சொல்கிறேன். நானும் சில அலுவல் நிமித்தமாக அங்குமிங்கும் அலைபவனே. ஆகவே சற்று உங்களுடைய கேள்விகளுக்கு என்னிடமிருந்து பதில் தாமதமாக வந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். இப்போதே உங்களிடம் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். கட்டாயமாக அதற்கு பதிலளிப்பேன். நன்றி. சுபம்.